பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 43-44 வசனங்கள். லூக் காஸ்பல் சாப்டர் 1 verses 43 and 44. என் ஆண்டவருடைய தாயார் என்னிடத்தில் வந்தது எனக்கு எதினால் கிடைத்தது. இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றிலுள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதான வார்த்தை, அழைப்பை பெற்றவர்களோடு உங்கள் அழைப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். அழைப்பை பெற்றவர்களோடு உங்கள் அழைப்பை பகிர்ந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தேவன் தந்த தரிசனம் நிச்சயமாய் நிறைவேறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இங்கு மரியாளையும் எலிசபெத்தையும் நாம் பார்க்கிறோம். இவர்கள் இருவரும் விசேஷமான அழைப்பை பெற்றவர்கள். இந்த காலைவேளையிலும் இந்த ரேமாவை பெற்றுக்கொள்ளுகிற நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். நாம் எல்லாரும் பரிசுத்த அழைப்புக்காக, பரம அழைப்புக்காக அழைக்கப்பட்டவர்கள். அழைக்கப்பட்ட உங்கள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு தரிசனம் உண்டு, ஒரு திட்டம் உண்டு. உங்களை வைத்து கர்த்தர் ஒரு திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். அதற்காக தான் ஊரில் ஒருவனும் வம்சத்தில் 2 பேருமாக கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். இப்பொழுது அழைக்கப்பட்டவர்களுக்கு தன்னுடைய திட்டத்தை கர்த்தர் கொடுக்கும் பொழுது அதிலே நீங்கள் கவனமாயிருக்க வேண்டும். இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை அதுதான். நீங்கள் இதை குறித்து எல்லாரிடமும் பேசிக்கொண்டே இருப்பீர்களேயானால் அந்த தரிசனம் நிறைவேறாது. அதை நடுவிலேயே கெடுத்து போடுவதற்கு சத்துரு முயற்சிப்பான். ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழைப்பை பெற்ற நீங்கள் இதே போன்று அழைப்பை பெற்ற மற்ற மனிதனிடத்தில் இல்லை சக விசுவாசியினிடத்தில் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் அவர்களால் அதை முதலாவது புரிந்து கொள்ளவே முடியும். மரியாள் ஒரு 16-17 வயதில் கர்ப்பமான ஒரு ஸ்திரீ. இதுவரைக்கும் வரலாற்றிலே எந்த ஒரு கன்னி பெண்ணும் புருஷன் இல்லாமல் கர்ப்பமானது இல்லை. இதுதான் வரலாற்றிலேயே முதல் முறை. ஆனால் அவர்கள் ஆகியிருக்கிறார்களே, இந்த தரிசனத்தை யார் புரிஞ்சுக்குவா? வெளியில் போய் தன்னுடைய சொந்தக்காரர்களிடத்துலையோ மற்றவங்களிடத்துலையோ மரியாதை பேசும்போது அதை அவங்க ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. அவங்க நிராகரிக்கிறாங்க. அவங்க வேறு பட்டமெல்லாம் மரியாளுக்கு சூட்டுகிறார்கள். ஆகவே கபிரியேல் தூதன் தனக்கு சொல்லப்பட்ட வார்த்தையையும் தான் சுமந்து கொண்டிருக்கிற இயேசுவாகிய கர்ப்பத்தையும் அவர்கள் அமைதியாக இரகசியமாக பாதுகாக்கிறார்கள். இன்னொரு புறம் அழைப்பு பெற்றதான எலிசபெத்து கிழவியான பிற்பாடு கர்த்தர் அவர்களுக்கு கர்ப்பத்தை கொடுக்கிறார். அந்த கர்ப்பத்தை பெறுகிற வரைக்கும் அந்த சமுதாயம் எலிசபெத்து மலடி என்று பேசிக்கொண்டிருந்தது. இப்பொழுது எலிசபெத்து யோவான் ஸ்நானகனை கர்ப்பம் தரித்தது முதற்கொண்டு அந்த சமுதாயம் எலிசபெத்தை பார்த்து என்ன சொல்லுது? இந்த கிழட்டு வயசில் இவளுக்கு தேவையா? இப்படி பேச ஆரம்பிக்குது. அப்போ இந்த இருவரும் தங்கள் அழைப்பை, தங்கள் தரிசனத்தை வேறு ஒருவரோடு பகிர்ந்து கொண்டாலும் அவர்களால் அதை புரிந்து கொள்ள முடியாது. இந்த காலவேளையிலையும் உங்களை புரிந்து கொள்ள முடியாதவங்களிடத்துல நீங்கள் தூர தள்ளி நில்லுங்க. ஏன்னா அவங்களால நீங்கள் சொல்கிறதையே தெரிஞ்சிக்க முடியாது. அவங்க காயப்படுத்துவாங்க, உங்களை தள்ளிப்போன்னு சொல்லுவாங்க, உங்களை அவமானப்படுத்துவாங்க, உங்களை கேலி பண்ணுவாங்க. இயேசு இதற்காக தான் என்னை அழைத்தார்னு சொல்கிறதையே அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் அழைப்பை பெற்ற உங்களுக்கு ஒரு காரியம் இந்த காலவேளையில் ஆவியானவர் விளங்க பண்ணுறாரு. இதே அழைப்பை பெற்ற அநேக சகோதர சகோதரிகள் உண்டு. அவர்களோடு இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது நடப்பது என்ன தெரியுமா? உங்கள் தரிசனம் துள்ளும். மரியாள் எலிசபெத்தோடு இதை பகிர்ந்து கொள்ளும் பொழுது, எலிசபெத்து அதை வாங்கி கொள்ளும் பொழுது, எதினால் என் தேவனுடைய தாயார் என்னிடத்தில் வந்தது, அதை அப்படி யோசித்து பூரிக்கும்போது உள்ளே இருக்கிற தரிசனம் பெற்றதான யோவான் ஸ்நானகன் துள்ளுகிறார், களிப்பாய் துள்ளுகிறார். ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தரிசனம் துள்ளும். கர்த்தர் உங்களை அழைத்ததான நோக்கம் நிறைவேறும். அது அபாத்தாகாது. அதை கெடுத்து போட சத்துரு முனைந்தாலும் நீங்கள் இதை குறித்து தரிசனம் பெற்றவர்களோடு மாத்திரம் ஷேர் பண்ணுங்கள். ஷேரிங் ரொம்ப முக்கியம். பாருங்கள், யோசேப்பு தான் பெற்றதான தரிசனத்தை தன் சகோதரனிடத்தில் ஷேர் பண்ணும்போது அவங்க அதை ஏற்றுக்கலை. ஏன்னா அவங்க அழைப்பு பெறலை. அதே இதை தான் அப்பாட்ட சொல்கிறார், அப்பாவும் ஏற்றுக்கலை.
ஏன் இவங்க எல்லாருக்கும் விளங்கலை, ஏன்னா அவங்க அந்த அழைப்பை பெறலை. யோசேப்பின் அழைப்பு வித்தியாசமானது. யோசேப்பு 40 ஆண்டுகளுக்காக அழைக்கப்பட்டவன் அல்ல, 80 ஆண்டுகளுக்காக அழைக்கப்பட்டவன். ஆகவே இப்படிப்பட்ட அழைப்பு, இப்படிப்பட்ட தரிசனம் கூடி இருக்கிற பக்கத்தில் இருக்கிற மற்றவங்களுக்கு புரியலைனாலும் பரவாயில்ல, நீங்கள் உங்களை நொந்து கொள்ளாதிருங்கள். அழைத்த தேவன் கண்டிப்பாக உங்களை தரிசனம் பெற்றவர்களோடு இணைப்பார். அப்பொழுது உங்களுக்குள்ள இருக்கிற தரிசனம் துள்ளும், நீங்கள் களிப்பாக இருப்பீர்கள். உங்கள் நோக்கத்தை, அழைத்த நோக்கத்தை கர்த்தர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். மகிழ்ச்சியாக இருங்க, கவலை கொள்ளாதீங்க, உங்களை துக்கத்துக்குள்ளே ஆக்காதீங்க. கர்த்தர் நிச்சயம் அழைத்த நோக்கத்தை உங்களை கொண்டு நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, அழைக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகளிடத்திலே உம்முடைய தரிசனத்தை குறித்து நீர் பேசினீர். கோடான கொடி ஸ்தோத்திரம். அவங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், யாரால் அவமானப்படுத்தப்பட்டாலும், தூக்கி எறியப்பட்டாலும், தள்ளப்பட்டாலும், வார்த்தைகள் அவர்களை காயப்படுத்தி இருந்தாலும், இன்றைக்கு கொடுக்கப்பட்ட ரேமாவை அவர்கள் பெற்றுக்கொண்டு தரிசனம் பெற்றவர்கள், அழைப்பை பெற்றவர்களோடு மாத்திரம் அதை பகிர்ந்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தாரும். மற்ற சூழ்நிலைகளால், மற்ற மனிதர்களால், புரிந்து கொள்ள முடியாத மனிதர்களால் தங்களை சோர்வுக்கு உள்ளாக்கி கொள்ளாதபடிக்கு தங்களை நிச்சயப்படுத்தி கொண்டு, தைரியப்படுத்தி கொண்டு அவர்கள் ஓட எங்கள் தேவனாகிய கர்த்தர் பலன் தருவீராக. இந்த தரிசனத்தை நீங்கள் நிறைவேற்றுவீங்கப்பா, அழைப்பை நிறைவேற்றுவீங்கப்பா. அதற்காக கோடான கொடி ஸ்தோத்திரம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. அமேன், அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களுக்கு கொடுத்ததான தரிசனத்தை நிச்சயமாய் நிறைவேற்றுவார். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.